10ஆம் வகுப்பு கணிதம் எக்ஸசைஸ் 1.4ல கொஷின் நம்பர் 12. The function t which maps temperature in Celsius C into temperature F. அதாவது செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது F is equal to 9/5 C plus 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சயின்டிஃபிக் ரிலேஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து T of C is equal to F. அதாவது இந்த ஃபாரன்ஹீட் வந்து T in terms of செல்சியஸில் இருக்குது. இதான் நமக்கு இந்த கொஷினுடைய விளக்கம். இதில் நமக்கு என்னென்ன கேட்குறாங்கன்னா T of 0, T of 28, T of -10, அப்புறம் எந்த செல்சியஸில் வந்து இந்த ஃபாரன்ஹீட் வந்து 212 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருந்துன்னு சொன்னால் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் கொஷின். ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எழுதிக்குவோம். T of C is equal to F, அதாவது F is equal to 9/5 C plus 32. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் T of 0 கண்டுபிடிக்கணும். அதாவது T of C is equal to F ன்னு சொல்லும்போது C is equal to 0 போடணும். இதில் F is equal to 9/5 Cக்கு மேலே 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் 32. அப்போ F is equal to இது டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இது செகண்ட் சப்டிவிஷன் T of 28, அதாவது C is equal to 28. இப்போ F is equal to 9/5 28 ப்ளஸ் 32. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 5 are 25, அப்புறம் மீதி 3 இருக்குது. அப்போ 6 times 30. அப்போது F is equal to 9 × 5.6. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50.4 கிடைக்கும் ப்ளஸ் 32. therefore F is equal to ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் 50.4. இதை ஆட் பண்ணுறப்ப நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க, கவனிங்க. 32.0. இப்போ 4, 0 + 2 2, 5 + 3 8. இப்போ 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் T of -10, அதாவது C is equal to -10. இப்போ F is equal to 9/5 × -10 ப்ளஸ் 32. இப்போ இங்கே 1 5 is 5, 2 5s are 10. அப்போது 9 × -2 -18 ப்ளஸ் 32. therefore F is equal to 32 - 18 14 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின். அப்போ T of C is equal to 212 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஆரம்பத்தில் T of C is equal to Fன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த F தான் வந்து 212. இப்போ therefore 9/5 × C ப்ளஸ் 32 is equal to 212 எடுத்துக்கணும். T of C is equal to F, F is equal to 9/5 C ப்ளஸ் 32. அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து 9/5 C is equal to 212 minus 32. This implies C is equal to 212ல் 32 கழிச்சிட்டா 180 இன்ட்டு இந்த 9/5 இந்த பக்கத்தில் தான் ரெசிப்ரோக்கல் ஆகிடும், தலைகீழாக மாறிச்சுன்னா 5/9 ஆகிடும். இப்போது 1 9 is 9, 2 9s are 18, அப்போ 20. இப்போ C is equal to 5 × 20 100 டிகிரி. இது வந்து செல்சியஸில் போடணும். அடுத்தது லாஸ்ட் சப்டிவிஷன். எந்த டெம்பரேச்சரில் வந்து செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா C is equal to Fன்னு எடுத்துக்கணும். அப்போது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் F is equal to 9/5 Cன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதில் திரும்ப ஒரு F போட்டுக்கிறேன் ப்ளஸ் 32. இது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ F minus 9/5 F is equal to 32. இப்போ இதுக்கு LCM எடுத்து போட்டோன்னா 5F minus 9F is equal to 32.
இப்போ 5F minus 9F வந்து minus 4F by 5 is equal to 32. இதிலிருந்து F is equal to minus 32 into the 4 by 5 reciprocal is 5 by 4. இப்போ இது 8 times வருது. இப்போ F is equal to minus 40. இதுவே தான் சியோட வேல்யூ. அப்போது -40 டிகிரி டெம்பரேச்சரில் ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈக்குவலாக இருக்கும். இதான் ஆன்சர்.